தென் இந்தியாவின் பிரபல நகரத்தில் ஒரு அம்மா அப்பா தன் 10 வயது மகனோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறையின் போது அச்சிறுவன் தன் பாட்டி வீட்டுக்கு ரயிலில் போவது வழக்கம். 15-20 நாள் அங்கே தங்கி இருந்துட்டு திரும்ப அவங்க நகரத்துக்கு ரயிலில் திரும்பி வருவாங்க. சில வருடங்களுக்கு அப்புறம் இந்த பையன் கொஞ்சம் பெரிய பையனாக வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பாட்ட வந்து, அப்பா, இப்போ தான் நான் பெரிய பையனாக வளர்ந்துட்டேன்ல, பாட்டி வீட்டுக்கு நான் தனியாக ரயிலில் போகிறேன், நீங்கள் கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஆரம்பத்தில் பெற்றவங்களுக்கு தயக்கம் இருந்தாலும் அப்புறம் ஒத்துக்கிறாங்க. ரயில் நிலையத்தில் ரயில் புறப்படுறதுக்கு தயாராக இருக்கிற சமயத்தில் பயணத்தின் போது எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அந்த பையனுக்கு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க, அந்த பையனும் போதும்ப்பா, எனக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே நிறைய தடவை என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு சலிச்சுக்கிறான். சரின்னு அவங்க அப்பாவும் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை. கொஞ்ச நேரத்தில் ரயில் புறப்பட தயாராச்சு. அப்போ மெதுவாக அவங்க அப்பா அவன்கிட்ட வந்து, மகனே, வழியில் நீ ஏதாவது பயப்பட்டாலோ அல்லது உன் சூழ்நிலை மோசமாக இருந்தாலோ இந்த காகிதத்தை எடுத்து பாரு அப்படின்னு சொல்லி அவன் சட்டப்பையில் ஒரு காகிதத்தை வச்சாரு. ரயிலில் தனியாக அவ்வளோ தூரம் போக போகிறோங்கிற சந்தோஷத்தில் அந்த பையன் அந்த காகிதத்தை பெருசாக எடுத்துக்கல. ரயில் புறப்பட்டதும் அவனுக்கு உற்சாகம் தாங்கலை. ஜன்னல் ஓரம் உட்காந்து வெளியே தெரிகிற காட்சிகளை எல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டே வந்தான். ஒரு ஸ்டேஷன் வரும்போது கசன்னு நிறைய பேர் ஏறினாங்க. ஒரு 2 பேருக்கு நடுவில் தகராறு நடந்தது. ரயில்வே போலீஸ் வந்து அவங்கள விசாரிச்சுட்டு இருந்தாங்க. புதுசாக ஆளுங்க வர்றதும் போவதும் அங்கே இருந்த சத்தம், இது எல்லாமே அந்த பையனுக்கு ஒரு விதமான சங்கடத்தை கொடுத்தது. அடுத்த ஸ்டேஷனில் அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருந்தார். இப்போ கொஞ்சமாக அவனுக்குள்ள பயம் ஆரம்பிச்சுது. அமைதியாக ஜன்னலோரம் பதுங்கி உட்கார்ந்துட்டான். என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அழுகையாக வருது. அந்த சமயத்தில் தான் அவங்க அப்பா ஏதோ சொல்லி அவன் சட்டை பாக்கெட்டில் வச்ச காகிதம் ஞாபகம் வந்தது. உடனே அதை எடுத்து பிரித்து படிக்கிறான். அதில், பயப்படாத, நான் அடுத்த பெட்டியில் தான் இருக்கேன் அப்படின்னு எழுதியிருந்தது. யோசித்து பார்க்க முடியாத ஒரு நம்பிக்கையும் தைரியமும் அவன் முகத்தில் வந்துச்சு. இப்போ ரொம்ப தைரியமாக தலை நிமிர்ந்து உட்கார்ந்தான். நமக்கு எத்தனை வயசு ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட சிரமமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நமக்காக ஒருத்தர் யோசிக்காமல் வந்து நிற்பாங்கன்னா அது பெற்றவங்க தாங்க. வாழ்க்கையில் எதை விட்டாலும் அந்த பொக்கிஷத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாது நம்ம சேனலில் நம்ம இன்னும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கல்வி நமக்கு எதற்கு தேவை, ஆசிரியரின் பணி என்ன, மன்னிக்க முடியாத பாவம் எது, எதிரிகள் இல்லா வாழ்க்கைக்கு சாணக்கியர் கூறும் அறிவுரைகள், இது போன்ற பல வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 1 நிமிட மோட்டிவேஷன் ஸ்டோரி, காமெடி ஸ்டோரி, கந்தசஷ்டி கவசம் உருவான கதை, முருக பக்தர்கள் பகைவரை கண்ட அஞ்ச தேவையில்லை போன்ற பல ஷார்ட்ஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வாழை இலையில் ஏன் கோடு வந்தது, வாய் மாறினால் வாழ்க்கை மாறும் போன்ற பல ஷார்ட்ஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். தேங்க்யூ. இது உங்கள் மீனாட்சி சுந்தர் கதைகள்.